ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுடிதார் நார்மல் பேண்ட்டில் எலாஸ்டிக் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டில் இந்த மாடல் தைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் சுடிதார் போடுற சின்ன பிள்ளைங்களுக்கு நாடா கட்ட தெரியாது, கல் முடிச்சு விழுந்துடும். அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி எலாஸ்டிக் வச்சு தைச்சி கொடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்க அளவு 6th போகிற பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 10லேருந்து 12 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் 2 மீட்டர் காட்டன் கிளாத்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ராங் சைட் திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். கரையும் இருக்கிற மாதிரி அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா அப்படியே உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. இப்போது 2 ஃபோல்டு சைடும் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்குங்க. ஓப்பன் சைடு 4 பீஸும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. அதே மாதிரி நார்மல் பேண்ட்டு தைக்கும் போது அந்த ஃபோல்டு சைடு கீழே வர மாதிரி போட்டுக்குங்க. இந்த ஓப்பன் பீஸு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. இப்போ நம்ம பெல்ட்டை தனியாக கட் பண்ணி அதை பேண்ட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட்டோட முழு உயரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 35 இன்ச்சு முழு உயரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து பெல்ட்டு தைக்கிறதுக்கு 7 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 7 இன்ச்சு வந்து எல்லாருக்கும் பொதுவான அளவு. நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்தாலும் அதில் 7 இன்ச்சு பெல்ட்டுக்கு விட்டுட்டு மீதி எவ்வளோ வருதோ அதை வந்து கீழே வச்சுக்குங்க. 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு பெல்ட்டோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 10 வயசுக்கு மேலே 7 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த 7 இன்ச்சோட பெல்ட்டுக்கு மேலே நாடா இல்லைன்னா எலாஸ்டிக் எது வச்சாலுமே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் சேர்த்துக்கணும். அதே மாதிரி கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மொத்தமாக 9 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். கீழே எவ்வளோ 28 இன்ச்சு எடுத்துருக்குமோ மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சும் சேர்த்து 32 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போது இந்த அளவுங்களை நம்ம துணியில் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற துணியில் நம்ம பெல்ட் வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து அன்ஈவனாக இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்குங்க. இப்போது கோடு போட்டதுலேருந்து நம்மளோட பேண்ட்டோட உயரத்தை வச்சுக்குங்க. 28 இன்ச்சு எடுத்துருக்கோம். அதை மார்க் பண்ணிக்குங்க. அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதுவும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு அளவில் நம்ம மடித்து தைப்போம். அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம கோடு கிழிச்சிக்கலாம். இது மாதிரி 2 இன்ச்சை 1 இன்ச்சாக மார்க் பண்ணி கோடு கிழிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம காலோட சுற்றளவு மார்க் பண்ணலாம். காலோட சுற்றளவு 10 இன்ச்சு வருது. அதை 2ஆக பிரித்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அது கூட தையலுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அங்கேருந்து கீழே இது மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம பேண்ட்டோட அகலம் எடுக்கலாம். பேண்ட்டோட அகலம் நான் 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதுவே பெரியவங்களாக இருந்தால் 18லேருந்து 22 வரைக்கும் எடுக்கலாம். இப்போது 16 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். கிராச் டெப்த்து வந்து நான் 8 இன்ச்சு எடுத்துக்கேன். இப்போது 16 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணதையும் அந்த 8 இன்ச்சு கிராச் டெப்த்தையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கோடு கிழிச்சிக்குங்க. இப்போ அங்கேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி வெளியே ஒரு கோடு கிழிச்சிக்குங்க. அங்கேருந்து இப்படி வளைச்சி விட்டுடுங்க. அடுத்ததாக நம்ம சைட் மார்க் பண்ண போகிறோம். சைட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம 16 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சுக்குங்க. இது மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இது வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே வளைச்சி அந்த 1.5 இன்ச்சு வெளியே விட்டுருக்கோம்ல, ஸ்கேல் நம்ம வைக்க போகிறது 16 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வளைச்சி விடுறது வந்து அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் வளைச்சி விட்டுக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் இங்கே அப்படியே வளைச்சி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ நம்ம தையலுக்கு சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது 1 இன்ச்சுலேருந்து இங்கே மார்க் பண்ணதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணி 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவில் இது வரைக்கும் தையல் வரணும். இங்கே 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து 1/2 இன்ச்சு அளவில் தையல் வர மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணதை ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி மடிப்பு பக்கத்தில் மேலே இந்த ஓரத்தில் வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்குங்க. இது பட்டியோட ஃபேண்ட்டு ஜாயின் பண்ணி ப்ளீட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபேண்ட் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம மீதி இருக்க துணியில் பெல்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடிப்பு பக்கம் கீழே போட்டு கட் பண்ணதுனால நமக்கு 2 பீஸில் இவ்வளோ லென்த்தாக நமக்கு துணி மீந்திருக்கு. இதுவே நீங்கள் ஃபோல்டு சைடு கீழே போட்டிருந்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் தனித்தனியாக கிடச்சிருக்கும். 4 பீஸாக வந்திருக்கும். இப்போது இந்த துணியில் நம்ம பெல்ட் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மடித்து போட்டுக்குங்க. இப்போது 2 தனித்தனி பீஸ் இருக்குது. அதை நான் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கரை பக்கம் மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அதுலேயே கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் தெளிவாக தெரியறதுக்காக தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அப்புறம் பெல்ட்டோட அளவை மார்க் பண்ண போகிறேன். இது மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி மடித்து போட்டுக்குங்க. ஃபோல்டு சைடு உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது பெல்ட்டோட அகலத்தை எப்படி எடுக்கணும்னா சீட்டோட அளவை எடுத்துக்குங்க. சீட்டோட அளவோட 6 இன்ச்சு கூட்டிக்குங்க. அதில் வரத்தை 4ஆக பிரிச்சுக்குங்க. 4ஆக பிரித்ததோட தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா அதுதான் பெல்ட்டோட அகலம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு 32. நான் அது மாதிரி பிரிக்கும் போது எனக்கு 10 இன்ச்சு வருது. நான் 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். பெல்ட்டோட உயரம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்குங்க. 7 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போது மேலே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். மொத்தம் சேர்த்து நமக்கு 9 இன்ச்சு வருது. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே இந்த ஃபோல்டில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ பெல்ட்டு வெட்டி எடுத்தாச்சு. அடுத்தது இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேண்ட்டோட ராங் சைடை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை பிரித்து விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸை பிரிச்சுடுங்க. ஒரு பீஸை இது மாதிரி தனியாக எடுத்து இப்படி பிரித்து போட்டுக்குங்க. இப்போ நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்து இதோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு போட்டுக்குங்க. இப்போ 2 ராங் சைடும் வெளிப்பக்கமாக இருக்குது. நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 சைட்லேயும் இந்த கிராஸாக இருக்குல்ல அங்கே 1/2 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு இந்த கிராச் டெப்த்தில் ஃபஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போது 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டாச்சு. இப்போ இது வந்து 2த்தையும் ஒன்றா வச்சு ஓவர்லாக் மாதிரி அடித்து விட்டுருங்க. நம்ம ஓவர்லாக்கே அடிக்க முடியலன்னா கூட இது மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா துணி வந்து அது நழிஞ்சு வராது சீக்கிரமாக. இதே மாதிரியே இந்த சைடு அந்த கிராச் டெப்த்லேயும் நம்ம 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டுட்டு அந்த ஓரத்தில் ஓவர்லாக் மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம 2 பக்கம் தைச்சதுக்கு அப்புறமா அந்த பிசுறு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு பக்கமாக ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் படிமான தையல் போட்டாச்சு.
இப்போ நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். கீழே வந்து 2 இன்ச் அளவில் நம்ம தையலுக்காக விட்ட துணியை அப்படியே ஃபஸ்ட்டு 1 இன்ச் அளவில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதையே இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போது மேலே ஒரு தையல் போட்டாச்சு. இதே மாதிரி கீழே ஒரு தையல் போட்டுக்குங்க. அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம தையல் 4 தையல் போடும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். 2 சைடும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்தை இது மாதிரி மடிச்சுக்குங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இது மாதிரி மடிச்சுட்டு இந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம தையல் போட்ட அந்த 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு குண்டூசி குத்திக்குங்க. இந்த மாதிரி குத்திக்கிட்டு இந்த சைட்லேயும் சரி பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கால் சுற்றளவு 5 இன்ச்சு எடுத்துருக்கோம். அது கரெக்டாக இன்ச்சு டேப்பில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே 1 இன்ச்லேருந்து ஆரம்பித்து சென்டராக மேலே வரும்போது 1/2 இன்ச்சில் முடிக்கணும். கரெக்டாக அந்த ஜாயிண்ட் கிட்ட 1/2 இன்ச்சு வர அளவுக்கு நிறுத்திக்குங்க. இப்போ இப்படி திருப்பிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கத்தில் கீழே 1 இன்ச்சு வர அளவுக்கு நம்ம முடிக்கணும். இப்போது ஒரு தையல் போட்டாச்சு. இது பக்கத்துலேயே இன்னொரு தையலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபேண்ட்டில் வந்து ப்ளீட் பிடிச்சிக்கலாம். ப்ளீட் வந்து ஸ்டார்டிங் தைக்கிறவங்க பட்டியோடு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ப்ளீட் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த ஃபேண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் மாதிரி வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மேலே ஒரு தையல் போட்டு அப்புறம் பட்டியோடு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளீட் வந்து 2 விதமாக வைக்கலாம். சைடில் வச்சிங்கன்னா பட்டியாலா ஃபேண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். உள்பக்கமாக சென்டரில் கூட நம்ம வைக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றதுனால சென்டரில் வைக்கிறேன் ப்ளீட்டு. அந்த ஜாயிண்ட் வருதுல, ஜாயிண்ட்டுக்கு அந்த சைடு 1 இன்ச்சு கேப்பில் 3 ப்ளீட் பிடிச்சிக்குங்க. அதே மாதிரி ஜாயிண்ட்டுக்கு இந்த பக்கமும் 3 ப்ளீட்டு பிடிச்சிக்குங்க. இது வந்து நம்ம தோராயமாக பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பட்டியோடு சேர்க்கும் போது முன்ன பின்ன வரத்தை நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளீட் பிடிச்சிக்கலாம். ப்ளீட் வந்து நான் உள்பக்கமாக பார்த்த மாதிரி மடித்து எடுக்கிறேன். நீங்கள் ஒரு பக்கத்துக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் எடுங்க. இப்போது ப்ளீட் எடுத்து இந்த மடிப்பு மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி ப்ளீட் பிடிச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம ப்ளீட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த சென்டரை பார்த்த மாதிரி பக்கத்தில் 3 ப்ளீட் நான் பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம தைச்சிக்கலாம். இது மாதிரி ப்ளீட் வச்சு தைக்கும் போது குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கீழே உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸு எதில் இருந்தாலுமே ஃப்ரீயாக இருக்கும். பேண்ட்டும் சீக்கிரம் கிழியாது. இப்போது இதுக்கு பட்டி தைச்சி இதோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பட்டி தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பட்டிக்கு நம்ம ஏற்கனவே 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 பீஸும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரை பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 இன்ச் அளவில் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு அது மேலேயே ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் நாடா வைக்கிற மாதிரி இருந்தால் இது பாதி அளவில் டபுள் தையல் போட்டுட்டு
இது மாதிரி மடிச்சுட்டு இந்த சந்து வழியாக நாடாவை கோர்த்துக்கலாம். இப்போது எலாஸ்டிக் வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைடில் எப்படி தைச்சுமோ அதே மாதிரி 1/2 இன்ச் அளவில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இதை இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. நல்ல பக்கம் திருப்பிட்டு அந்த பிசிறு வந்து நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் வச்சுக்கலாம். நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நம்ம வேஸ்ட் அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம், 28 எடுத்திருக்கோம். அதுலேருந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் 24 இன்ச்சு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அளவு வந்து 28, அதுலேருந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். எலாஸ்டிக் பிரிஞ்சு வராத மாதிரி ரஃப்பாக அடித்து விட்டுக்குங்க. இப்போது நம்ம தைச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த பட்டியோட ராங் சைடு எடுத்துக்குங்க. ராங் சைடில் இந்த எலாஸ்டிக்கை இது மாதிரி வச்சுக்குங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ 1 இன்ச்சு எலாஸ்டிக்னால் 1.25 இன்ச்சு நம்ம அது மேலே ஃபோல்டு பண்ணணும். கரெக்டாக அந்த எலாஸ்டிக் மூடிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம அது மேலே தான் தைக்கணும். துணி எக்ஸ்ட்ரா விடுங்க. 1/4 இன்ச்சு அளவில் எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு அந்த எலாஸ்டிக் மேலே படாமல் ஃபஸ்ட்டு நம்ம இதில் தையல் போட்டு வந்துடலாம். டபுள் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இது லேஸாக வச்சு அப்படியே தையல் போட்டுகிட்டே வாங்க. எலாஸ்டிக் இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்தில் தைச்ச பக்கத்தில் சுருக்கி விட்டுக்குங்க. சுருக்கி விட்டுட்டு இது மாதிரி தையல் போட்டே வாங்க. உங்களுக்கு இப்படி தைக்கும் போது எலாஸ்டிக் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆன இடத்துல வந்து இப்போது 2 தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது தைச்சதுக்கப்புறம் சுருக்கம்லாம் ஒரே பக்கமாக இருக்கும். அதை கரெக்டாக இது மாதிரி ஈவனாக பிரித்து விட்டுக்குங்க. அந்த சுருக்கங்களை வந்து சரி பண்ணிக்குங்க. அந்த சென்டர் தையல் இருக்குல்ல, அந்த 2 தையலும் கரெக்டாக வச்சுட்டு இப்படி மடித்து 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த எலாஸ்டிக் மேலே தையலை இது மாதிரி இழுத்து தைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு அது மேலேயே தைச்சிங்கன்னா சுருக்கங்க வந்து கரெக்டாக அழகாக வரும். இப்போ நம்ம பேண்ட்டோட பட்டியை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது பேண்ட்டோட நல்ல பக்கம் வந்து இப்படி பிரித்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம். ப்ளீட் பிடிக்க தையல் போடும்போது சென்டர் தையல் வந்திருக்குல்ல, அந்த சென்டர் தையலை கரெக்டாக வச்சுக்குங்க. இப்போ இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தையல் வரும். பட்டிலையும் அது 2 தையலும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி நல்ல பக்கம் ஒன்றா வச்சுக்குங்க. 2 ராங் சைடும் மேல் பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பேண்ட் வெட்டும் போது இது மாதிரி ஆர்க் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 ஆர்க்கும் அது சைடில் வரும். அது ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குண்டூசியால் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வருதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் அப்படியே தைச்சிட்டே வந்துடுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவில் தைச்சிட்டு வாங்க. எனக்கு இவ்வளோ லூஸ் வருது, அந்த லூஸை வந்து ஃபேண்ட்டில் நம்ம அப்படியே ஏற்கனவே 3 ப்ளீட் பிடிச்சோம், 4வது ப்ளீட்டாக கொஞ்சம் நான் மடித்து விட்டுக்கிறேன். எவ்வளோ லூஸ் வருதோ அதை மடித்து விட்டுக்கிறேன். மடித்து விட்டுட்டு இங்கே குண்டூசி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி
4 பக்கமும் நமக்கு வர அந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். அப்போ நமக்கு ஈவனாக இருக்கும். இப்போது பேக் சைடுக்கு இதை கரெக்டாக இது மாதிரி வச்சுக்குங்க. அந்த தையல் வரத்தை இது மாதிரி வச்சுட்டு குண்டு ஊசி குத்திக்குங்க. இப்போ எனக்கு இங்கே இவ்வளோ லூஸ் வருது, அதை ஒரு ப்ளீட் பிடிச்சிக்கிறேன். நம்ம ஏற்கனவே ப்ளீட் பிடிச்சதுனால இது ஒரே ஒரு சின்ன ப்ளீட் பிடிக்கிற மாதிரி தான் வரும். அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளீட்டை பிரித்து விட்டுக்குங்க. 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டு வந்துடுங்க. இப்போது இந்த சைடில் இருக்க ஆர்க்கு ஒன்றா வச்சு ஒரு குண்டு ஊசி குத்திக்குங்க. இதுலேயே எனக்கு இவ்வளோ லூஸ் வருது, அதை விட இதில் எனக்கு கொஞ்சம் அதிகமான லூஸ் வருது. அதையும் நான் ஒரு ப்ளீட்டாக பிடிச்சிக்கிறேன். ப்ளீட்டாக பிடிச்சிட்டு நம்ம ப்ளீட் பிடிச்சோம்ல அந்த 3 ப்ளீட்டை அது பக்கத்துலேயே 4வது ப்ளீட்டை எவ்வளோ லூஸ் வருதோ அதை இழுத்து பாருங்கள். அந்த இடத்துல வச்சு பிடிச்சிக்குங்க. இப்போ இந்த சைடு நான் பிடிச்ச ப்ளீட் வந்து கரெக்டாக வருது, எனக்கு லூஸே விழலை. அதனால் நான் அப்படியே தையல் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நம்ம 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுட்டு வந்துட்டோம். இது மேலேயே இன்னொரு தையலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பிசுறெல்லாம் இது மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஓரத்தில் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் ஓவர்லாக் கொடுத்து கூட அடிச்சுக்கலாம். நான் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஃபேண்ட்டை திருப்பி விட்டுட்டு இந்த பிசுறு மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம படிமான தையலும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பட்டி தனியாக இது மாதிரி ப்ளீட் பிடிச்சி தைக்கும் போது நமக்கு துணி வந்து சீக்கிரம் கிழியாது, குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.